Hey guys, welcome to my channel. இன்னைக்கு சூப்பரான வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வேர்ட்ஸை கத்துக்கணும் அப்படின்னு எதுக்கு தெரியுமா எனக்கு என்ன வந்துச்சு? நீ உனக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்குன்னா ஒத்துக்கிறேன், ஆனால் நீ இன்டெலெக்சுவல்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க. சொன்னது எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, பயங்கர கோவம் வந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட அந்த மீனிங் கேட்டேன், அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களால நம்ம நிறைய விஷயம் கற்றுருக்கோன்றனால விட்டுட்டேன். இல்லைனா வெஞ்சன்ஸ் இருக்குது, கொஞ்சம் டீப்பர் லெவலில் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க மேலே நம்ம கக்கலாம். இப்போதைக்கு வந்து வேர்ட்ஸோட மீனிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். அப்போ தான் இன்டலெக்சுவல்னா யார்? ஸோ இன்டலெக்சுவல் அப்படின்னா ஒரு பர்சனை குறிப்பிடும்போது, அவங்க இன்டலெக்சுவல் அப்படின்னு குறிப்பிடும்போது, ஸோ அவங்கனால லாஜிக்கல் வழியில் லேர்ன் பண்ணி திங்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா அவங்க இன்டலெக்சுவல். ஓகே, இப்போ இன்டலெக்டும் இதுவும் ஒரே மீனிங் மாதிரி தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இன்டலெக்ட் சேம் மீனிங், பட் இன்டலெக்சுவல் அப்படின்னு வரும்போது இந்த பர்சன் வெல் எஜுகேட்டட், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத என்ஜாய் பண்ணி பண்ணுறது. அவங்க இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. சினிமா ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, சில படங்களை அவங்க சினிமா பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இன்னொன்று அதை அவங்க செய்கிறதும் வந்து அதை கற்றுக்கிறதும் ரொம்ப பிடிச்சி கற்றுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு துறையில இன்டெலெக்சுவல் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸ் அப்படின்னா, அந்த ஆடியன்ஸ்க்கு அவங்க வெல் எஜுகேட்டட், அவங்க அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னொன்று சினிமாவை சீரியஸாக பார்க்குறாங்க, அவங்க தான் இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸ் அப்படின்றது. ஓகே, இது ரெண்டும் சூப்பரான வார்த்தை. இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜீனியஸ்ன்றவங்க யாருன்னா, அவங்களுக்கு யூஸ்வலி கிரேட்டான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அவங்க ஒன்று அந்த ஸ்கில்ஸில் இருக்கலாம், எஜுகேஷனில் இருக்கலாம், இல்லைனா ஆர்டிஸ்டிக் எபிலிட்டியில் இருக்கலாம். இவங்க ஜீனியஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் இதுலேருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான் நாலேஜ், விஸ்டம். அதெல்லாம் இது வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ சிம்பிளி நாலேஜ்னா லைக் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தோ இல்லை எஜுகேஷனில் இருந்தோ அவங்க லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் தான் நாலேஜ். அடுத்து நாலேஜ்லேருந்து வரக்கூடியதான் விஸ்டம். ஓவர் த பீரியட் நல்லா படித்து ஒரு துறையில் அவங்க ரொம்ப எஜுகேட்டட் ஆனதுக்கப்புறம் அவங்களால ஒரு முடிவெடுக்க முடியுது, அதுதான் விஸ்டம். ஸோ இந்த வார்த்தைகள் தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஒருத்தவங்க இன்டெலெக்சுவலாக இல்லையான்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன அப்பெல்லாம் ஒருத்தவங்களை அவங்களோட இன்டெலெக்சுவல் லெவல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன இன்டெலெக்சுவல் இல்லைன்னு சொன்னீங்க அவ்வளோதான். அந்த பர்சனுக்கு ஒரு பாயாசம் வைக்கலான்ற பிளான் இருக்குது காய்ஸ். கமான் பேப், பாயாசம் வைப்போமா? வேணுமா? வேணாம்னு சொல்கிறான். பாயாசம் வச்சுருவோமா? ஒரு பாயாசம் போட்டு கொடுத்துருவோமா? பால் பாயாசம். ஓகே காய்ஸ், டாடா பை. வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.